நம்முடைய வேதத்தை நாம் திறந்து ஒரு சில வசனங்களை நாம் தொடர்ச்சியாக நம்ம வாசிக்க போகிறோம். கடந்த நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வார்த்தைக்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே அவர்கள் இழக்கக்கூடாத 3 நபர்களை குறித்து ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் பேசினார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலே 4வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 12வது அதிகாரத்திலே நாம் 4வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 70 வயதுள்ளவனாய் இருந்தான். நீங்கள் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்திற்கு வாருங்கள். 13:1 ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனோடு கூட லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையிலே வந்தார்கள். நீங்கள் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாய் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தி இருக்கிறதாய் கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே ஆபிரகாம் லோத்து என்கிற இருவருடைய வாழ்க்கையை குறித்து நம்ம வாசித்தோம். இவங்க 2 பேருடைய வாழ்க்கையிலையும் ஆபிரகாம் தன்னை ஆண்டவர் புறப்பட செய்யும் போது அவன் மட்டும் புறப்படாமல் அவனோடு கூட அழைத்து வரப்பட்டவன் தான் இந்த லோத்து. இந்த லோத்தை தான் கூடவே வைத்திருந்தார் ஆண்டவர். ஒரு இடத்திலே அல்ல, பல இடத்திலே ஆண்டவர் அவனை ஒவ்வொரு இடத்திலேயாக மாற்றி மாற்றி ஆண்டவர் ஆபிரகாமை அனுப்பி கொண்டே இருக்கிறார். ஆனா போன எல்லா இடத்திலையும் ஆபிரகாம் தன்னோடு கூட இந்த லோத்தையும் அழைச்சிட்டே போனார். இப்போ லோத்து ஆபிரகாமை பார்த்துட்டே இருக்கிறார். ஆபிரகாம் மிகவும் ஒரு பெரிய பலசாலி, ஆண்டவரோடு ரொம்ப நெருக்கமான வாழ்க்கை வாழ்கிறவன், இன்னும் ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டி ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறவன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன். இப்படி ஆபிரகாமிடத்தில் இருந்த குவாலிட்டி சாதாரணமானது அல்ல. ஒரு மனிதர்கள் படிக்க வேண்டிய அத்தனை குவாலிட்டியும் இந்த ஆபிரகாமிடத்திலே இருந்தது. வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமையும் லோத்தையும் ஒரே நேரத்திலே தூதர்கள் சந்திக்க வருகிறார்கள். அப்போ அந்த அதிகாரத்தை நீங்க ஒப்பிட்டு வாசித்து பார்த்தீர்களே ஆனால் லோத்தை சந்திக்கும் போதும் ஆபிரகாமை அந்த தூதர்கள் சந்திக்கும் போதும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது.
ஆபிரகாமை அவர்கள் சந்திக்க வரும்போது வேதம் சொல்லுகிறது, அவன் எழுந்து ஓடி போய் முகம் குப்புற விழுந்து வணங்கி வாங்க அப்படின்னு வருந்தி அவர்களை அழைத்து திரும்ப கூடாரத்துக்குள்ளே ஓடி திரும்ப ஆட்டு மந்தைக்குள்ளே ஓடி இப்படி அவர்களை சமைத்து சாப்பிட வச்சு அப்படி ரொம்ப ஸ்பீடா பண்றது மாதிரி வேதம் நமக்கு சொல்லும். ஆனா அதே தூதர்கள் லோத்தை சந்திக்க போகும்போது அவனுக்குள்ள அந்த ஸ்பீடு இருக்காது. ஆனா ஆபிரகாமோட இருக்கும் போது அவனை பார்த்து 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 லோத்துக்கும் அந்த ஸ்பீடு இருந்துச்சு, சம்பாதிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. வேதம் சொல்லுகிறது, எப்படி ஆபிரகாமுக்கு ஆடு மந்தைகள் பெருகினதோ அதே போல ஒன்றும் இல்லாத அந்த லோத்துக்கும் மிகவும் அதிகமான பெருக்கம், ஆடுகள் மாடுகள் பெருக ஆரம்பித்தது, வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் அவனுக்கும் உண்டானுகள். ஆனா திடீர்னு ஒரு சூழ்நிலையில இவங்களுடைய மேய்ப்பர்களுக்குள்ளே சண்டை வந்ததுனால இப்ப பிரியணும்ன்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்போ ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்றாரு, இந்த மாதிரிப்பா நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், ரொம்ப பிரச்சனையா இருக்குது, நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். உடனே அந்த ஸ்பாட்லயே லோத்து வந்து எதையுமே யோசிக்காம அவன் வாழ்க்கையில எடுத்த ஒரே ஒரு முடிவு அவனை ஒரு மிகப்பெரிய பள்ளத்துக்குள்ள கொண்டு போய் விட்டது. சொல்லிட்டாரா, நீங்க எப்ப சொல்லுவீங்கன்னு காத்துட்டு இருந்தேன், நானே உங்களை விட்டு பிரிஞ்சு போய் ஒரு பெரிய காரியத்தை செய்யலான்னு நான் ஆசையா இருந்தேன், இப்ப அதுக்கு தகுந்த மாதிரி சண்டை நடந்துருச்சு, நம்ம பிரியலான்னு சொல்லி லோத்துனுடைய கண்களுக்கு முன்பா இருக்கிற மிகவும் அழகான செழிப்புள்ள சோதோம் கொமோரா பட்டணத்தை தேர்ந்து கொண்டான். ஆனா என்றைக்கு ஆபிரகாமை விட்டு இந்த லோத்து பிரிஞ்சானோ, எப்ப ஆபிரகாமை தன்னுடைய வாழ்க்கையில இழந்தானோ அன்றிலிருந்து லோத்துனுடைய வாழ்க்கை சின்னாபின்னமாக்கப்பட்டது. வேதம் சொல்லுது, அவனுடைய மனைவி அவன் இழந்தான், அவர்கள் வருகிற வழியிலே உப்பு தூணாய் மாற்றப்பட்டார்கள். அவர்கள் 2 பிள்ளைகளும் தன்னுடைய தகப்பனாரோடு கூட ஒரு மலையிலே வசித்து வரும்போது தன்னுடைய தகப்பனாருக்கு அதிகமாய் குடிக்க கொடுத்து தங்களுக்கு சந்ததி வராதோன்னு நினைச்சு தன் தகப்பனாரோட சேர்ந்து கொண்டு சாபமான சந்ததியை பெற்றெடுத்து இன்றைக்கு வரைக்கும் அந்த சந்ததி சாபமான சந்ததியாய் மாற்றப்பட்டிருக்கிறது. காரணம் வேற எதுவுமே காரணம் இல்ல, ஒன்னே ஒண்ணுதான், ஒரு மனுஷனை விட்டு அவன் பிரிஞ்சுட்டான் பாருங்களேன், ஒரு மனிதனை அவன் இழந்தான் பாருங்களேன், அந்த மனிதனை இழந்த இழப்பு அவனை ஒரு பெரிய பாதாளத்துக்குள்ளே கொண்டு தள்ளினது. நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேதம் நமக்கு பல இடங்களிலே நமக்கு சொல்லுகிறது, மனிதர்களை ஆண்டவர் தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். சில மனிதர்களை ஆண்டவர் நம்மை உருவாக்குறதற்காக கொடுக்கிறார். சில மனிதர்களை பார்த்து நம்ம நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கிறதற்காக ஆண்டவர் கொடுக்கிறார். சில மனிதர்களுடைய அன்றில் சில மனிதர்களுடைய அடியிலே கடைசி வரைக்கும் அவர்களுடைய நிழலிலே இருப்பதற்கு சில மனிதர்களை ஆண்டவர் கட்டளை இடுகிறார். ஆனா ஏதோ ஒரு காரியத்திற்காக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மனிதர்களை நீங்கள் இழப்பீர்களே ஆனால் பெரிய நஷ்டத்திற்குள்ள நீங்க ஆவீங்க அப்படின்றத நீங்க மறந்துடவே கூடாது. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவருடைய கையிலே கொடுத்திருக்கிற ஒருவரையும் ஆண்டவர் இழக்கவில்லை. தேவனுடைய மனுஷன் ஊழியத்தை செய்த பேதுரு எவ்வளோ பெரிய தவறை செய்தான், ஆண்டவரை மறுதலித்தான், ஆண்டவரை காட்டி கொடுக்கிறது மாதிரி அந்த இடத்துல போய் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் செய்தான். ஆனா வேதம் சொல்லுது, அவருடைய உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு அந்த பேதுரு ஆண்டவர் இழக்கவே இல்லை. அதனால அந்த பேதுருவை கொண்டு பெரிய பெரிய ஊழியங்களை கர்த்தர் செய்தார். ஸோ இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, எல்லா மனிதர்களையும் நம்முடைய வாழ்க்கையில இழந்துடவே கூடாது.
சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு யாருமே வேண்டான்னு நினைக்கிறாங்க. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மனுஷனுக்காக, மனுஷனுடைய அன்பிற்காக ரொம்ப இறங்கி இறங்கி போறாங்க. நான் சொல்றேன், ரெண்டுமே தவறு. ஒரு மனுஷன் வேண்டும் என்கிறதற்காக அந்த மனுஷனுக்கு பின்னாடியே போவதும், ஒரு மனுஷன் வேண்டாம் என்று உதறி தள்ளுவதும் ரெண்டுமே தவறு. நமக்கு மனுஷங்க வேணும், அதே நேரத்தில் நம்ம ஓவரா அவங்களிடத்துல போக முடியாது. இன்றைக்கு 3 காரியங்களை உங்களுக்கு முன்பாக சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளை இழக்க கூடாத, கண்டிப்பாக நீங்க இழக்க கூடாத 3 நபர்கள் வேதத்தை இப்பொழுது திறந்து நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 10வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமீன் எல்லையாகிய செல்சாக்கில் ராசகேலின் கல்லறையில் அண்டையில் 2 மனுஷரை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து, நீ தேட போன கழுதை அகப்பட்டது, இதோ உன் தகப்பன் கழுதையின் மேல் இருந்த கவலையை விட்டு உனக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறார் என்று சொல்லுவார்கள். நீங்கள் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கூட வாசிக்க போகிறோம். 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிக்கிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களில் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தியர் மிக்மாசிலே கூடி வருகிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தியர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நாம் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். நீங்கள் 15ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். 15ஆம் அதிகாரத்திலே 13, 14 கூட நம்ம வாசிக்க போறோம். சாமுவேல் சவுலிடத்திற்கு போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். நீங்கள் அப்படியே 35வது வசனத்திற்கு வாருங்கள். சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவும் இல்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, வாசித்த இந்த 4-5 வசனத்துல 2 பேருடைய வாழ்க்கையை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படின்னா சவுல் என்கிற ஒரு சாதாரணமான ஒரு மனிதன், இவன் தன்னுடைய கழுதைக்காக வேதம் சொல்லுகிறது. பென்யமீன் கோத்திரத்திலே அவனுடைய கோத்திரம் மிகவும் சிறிய கோத்திரம். சிறிய கோத்திரத்திலிருந்து இப்பொழுது ஒரு காணாமல் போன கழுதையை தேடி வர்றான். தேடி வரும்போது அவனால கண்டுபிடிக்க முடியல. அப்ப சொல்றான், இங்க யாராவது ஞான திருஷ்டிக்காரங்க இருக்கிறாங்களா? அப்படின்னா காணாம போன பொருள் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா? அப்ப நிறைய பேர் சாமுவேலை காமிக்கிறாங்க. இவன் சாமுவேல் இடத்துல போய் நிற்கும் போது சாமுவேல் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, ஆண்டவர் ஒன்னதாப்பா தேடிட்டு இருக்கிறாரு. நீ கழுதையை தேடி வந்திருக்கிற, ஆனா ராஜாதி ராஜா ஒன்ன தேடுறாரு. நீ ஒரு மிகப்பெரிய ஆளு,
இந்த சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நீதான் முதலாவது ராஜா அப்படின்னு அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம் பண்ணி சொல்றாரு, நீ போ, வழியில 2 பேரை பார்ப்ப, அவங்க உனக்கு நல்ல செய்தியை கொடுப்பாங்க. காணாமல் போன கழுதை கிடைச்சிருச்சு, உனக்காக தான் உங்க அப்பா துக்கமா இருக்காரு அப்படின்னு அவன் தீர்க்கதரிசனம் சொல்லி அனுப்பி விடுகிறான். இப்பொழுது சவுல் ராஜாவானாரு. ராஜாவான உடனே சாமுவேல் பல விஷயம் அவனிடத்துல பேசிக்கொண்டே இருக்கிறார். தப்பு பண்ணும் போதெல்லாம் அவனை தண்டிச்சு, தப்பு பண்ணும் போதெல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுத்து, இல்ல இல்ல ஆண்டவர் உன்னை இதுக்காக அழைக்கல, வேற ஒரு காரியத்திற்காக அழைச்சிருக்கிறாரு. பல காரியங்கள் சாமுவேல் சொன்னாலும் திடீரென்று ஒரு நாள் வேதம் சொல்லுகிறது, இந்த சவுல் ராஜ் யாரை இழந்துட்டார் அப்படின்னா சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசியை இழந்துட்டாரு. இந்த சாமுவேல் தீர்க்கதரிசியை என்றைக்கு இந்த சவுல் ராஜா இழந்தாரோ, வேதம் சொல்லுகிறது, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவனுடைய தைல குப்பினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த சவுல் ராஜா பட்டயத்தை நட்டு தான் தற்கொலை செய்து மாண்டு போகிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை உங்க வாழ்க்கையில நீங்க யாரை இழந்துடக்கூடாதுன்னா, நல்ல தேவ மனிதர்களை நீங்க ஒரு நாளும் இழந்துடக்கூடாது. ஹலோ, நன்றாய் கவனிங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சில நேரத்திலே நல்ல தேவ மனிதர்களை ஆண்டவர் உங்களோட கொண்டு இணைப்பாரு. இன்றைக்கு இருக்கிற உலகத்துல நல்ல மனிதர்களை, நல்ல தேவ மனிதர்களை கண்டுபிடிப்பது ரொம்ப அரிதா இருக்குது. நல்ல மனிதர்களை கண்டுபிடிக்கவே முடியல. கடந்த நாட்கள்ல வெளியூர்ல இருந்து ஒரு சகோதரி போன் பண்ணாங்க. ஆச்சரியமா இருந்துச்சு. அவர்கள் கஷ்டப்பட்டு தகப்பன் இல்லாத பிள்ளை, தன்னுடைய தாயாரும் அந்த மகளும் சிறுக சிறுக சம்பாதிச்சு வச்சிருந்த கொஞ்ச பணம், நகை, ஊழியக்காரன் என்கிற ஒரு போர்வையில ஒரு நபர் அவருடைய வீட்டிற்குள்ள வந்தாரு. தனக்கு கஷ்டமா இருக்குது, உங்களுடைய பணத்தெல்லாம் கடவுள் என்கிட்ட கொடுக்க சொன்னாரு அப்படின்னு கொடுக்க சொல்லி அந்த பணத்தை மொத்தத்தையும் வாங்கிட்டாரு. இப்போ அந்த பொண்ணுக்கு திருமண காரியங்கள் பார்க்கிறார்கள், அதற்கு பணம் இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவரை பார்த்து, நீங்க வாங்கின பணத்தெல்லாம் எனக்கு கொடுங்கன்னா அவர் மிரட்டுறாரு. நீங்க செஞ்ச பாவத்தெல்லாம் எனக்கு சொன்னீங்கல்ல, அதை எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதை எல்லாருக்கும் நான் போட்டு காமிச்சிடுவேன். இனி பணத்தை கேட்டீங்கன்னா நடக்கிறதே வேற, நான் எப்போ கொடுப்பேனோ அப்போதான் கொடுப்பேன் அப்படின்னு ரொம்ப ஹார்ட்ஸா பேசுறாரு. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. சோ இன்றைக்கு இருக்கிற உலகத்திலே நிறைய தேவ மனிதர்கள் குறைந்து கொண்டே வந்திருக்கிறார்கள். தேவ மனிதர்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கிற உலகம். நிறைய பேர் தேவ மனிதர்கள் என்று பொய்யானவர்களை நம்பி ஏமாந்து போகிற காலம். ஆனா உங்க வாழ்க்கையில ஒரு நாளாவது ஆண்டவர் நல்ல தேவ மனிதர்களை உங்களுக்கு காமிக்காம இருக்கவே மாட்டாரு. ஆனா இன்றைக்கு இருக்கிற நிறைய தேவ பிள்ளைங்க யார தொலைச்சிடுறாங்க அப்படின்னா, நல்ல தேவ மனிதர்களை தொலைச்சிடுறாங்க. யாரோ ஒருத்தர் அந்த நபர்களை குறித்து தவறான ஒரு செய்தியை சொல்லி, தவறான ஒரு குற்றச்சாட்டி, அவங்க அப்படி இவங்க இப்படி ஏதோ ஒன்றை சொல்லி அவங்க மேல இருக்கிற நம்பிக்கைய நிறைய பேர் இழக்க பண்றாங்க. ஆனா இன்றைக்கு ஜெபத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் முடிவெடுங்க. உங்க வாழ்க்கையில யாரை நீங்க இழந்துடக்கூடாதுன்னா, நல்ல தேவ மனிதர்களை ஒரு நாளும் இழந்துடக்கூடாது. நிறைய பேர் ஒரு சிலருடைய செய்தியை கேட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தவர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்பட்டவர்கள். ஆனால் இன்றைக்கு அவர்களை குறித்து ஏதோ ஒரு செய்தி கேள்விப்பட்ட உடனே இன்னைக்கு நிறைய பேர் அது நன்மையா தீமையா, அதுக்கு காரணம் என்ன, எதையுமே யோசிக்காம அந்த மனிதர்களுடைய செய்தியை நான் இன்னைக்கு கேட்க மாட்டேன், அந்த மனிதருடைய வார்த்தையை நான் இன்னைக்கு கேட்க மாட்டேன் அப்படின்னு தேவ மனிதர்களை உதறி தள்ளுகிற காலம். அதான் சர்ச்சில் பாஸ்டர் இருக்கிறாருன்னு வைங்களேன், அந்த பாஸ்டர் உங்களுடைய என்னுடைய தகப்பனும் என்னுடைய தாயும் அப்போ ரட்சிக்கப்படலை.
நான் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கும்போது ரட்சிக்கப்படலை. ஆனா எங்க பாஸ்டர் எங்க ஏரியாவில் வந்து விசிட்டிங் வரும்போது எங்க பாஸ்டரை பார்த்து எங்க அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பாஸ்டர், உங்க கையில இவனை கொடுத்துட்டோம், இவன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணுனா அப்படின்னா இவனுடைய கண்ணை மட்டும் விட்டுட்டு தோலை மொத்தத்தையும் உரிச்சிருங்க. நீங்க இவனை அடிக்கக்கூடிய சகல உரிமையும் இவனுக்கு இருக்குது. இவனை நீங்க எவ்வளவு அடிச்சாலும் நாங்க உங்கள்கிட்ட வந்து கேட்க மாட்டோம், நீங்க சாவடி அடிங்க கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்றைக்கு இருக்கிற திருச்சபைகளில் பிள்ளைங்க செல்போன் நோண்டிட்டு இருக்கிறத, பிள்ளைகள் தவறு செய்யறத ஏதோ ஒரு ஊழியக்காரர் நல்ல தேவ மனிதர்கள் பேரண்ட்ஸ் இடத்துல பெற்றோரிடத்துல சொல்லும் போது நிறைய பெற்றோர் கண்டிக்கிறது இல்லைன்னா கூட பரவாயில்ல, இந்த பிள்ளைய அவர் வந்து ஒரு ஒரு தண்டனை கொடுக்கறதுனால, இல்லைன்னா அந்த பிள்ளைய அவர் ஸ்டிக் பண்றதுனால, அவர் திட்டுறதுனால இந்த பிள்ளை போய் வீட்டுல போய், மம்மி இந்த மாதிரி நம்ம வந்து அந்த சர்ச்சுக்கு போக வேண்டாம், அந்த பாஸ்டர் வந்து என்ன வந்து என் பேரை கெடுத்துட்டாரு, என் வாசனையை கெடுத்துட்டாரு, என்ன திட்டாரு, என்ன அசிங்கப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லுகிற அந்த வார்த்தையை கேட்டு திருச்சபையை விட்டு வெளியே போன எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கிறேன், எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறேன். ஆனா நம்முடைய திருச்சபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். நான் ஏதாவது பிள்ளைகளை கண்டுபிடிச்சா கண்டிப்பிடித்தா பேரண்ட்ஸ் நிறைய பேர் எங்கிடத்துல வந்து நீங்க கண்டிக்கக்கூடிய சகல உரிமையும் உங்களுக்கு இருக்கு பாஸ்டர், அவன் தோலை உரிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நான் நம்புறேன், நல்ல உங்களுடைய பிள்ளைகள் சொல்லுகிற சில வார்த்தைக்காக நல்ல தேவ மனிதர்களை ஒரு நாளும் நீங்க இழந்துடாதீங்க, ஒரு நாளும் இழந்துடாதீங்க. பொதுவாக பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு ஆலயத்திற்கு வருகிற விருப்பம் எல்லாம் குறைஞ்சிருச்சுங்க, நிறைய பேருக்கு விருப்பம் குறைஞ்சிருச்சு. நல்ல ஊழியர்களை குறித்து உங்கள் பிள்ளைகள் வந்து ஊழியர்களை குறித்து இப்ப நிறைய ட்ரோல் பண்றாங்க பாருங்க. வடிவேல் அவங்களோட சேர்த்து இந்த மாதிரி நடிகர்களோட சேர்த்து நிறைய காமெடிகளை பண்றாங்க பாருங்க. அந்த காமெடிகளை கொண்டு உங்க பிள்ளைங்க உங்களிடத்துல காமிக்கும் போது நீங்க எத்தனை பேர் கடிந்து கொள்றீங்க? எத்தனை பேர் கடிந்து கொள்றீங்க? கடிந்து கொள்றீங்களா இல்ல அவங்களோட சேர்ந்து அந்த ட்ரோலை நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்களா? ஊழியக்காரங்களை பற்றி பேசுறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லப்பா. அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ கர்த்தர் அவர்களுக்கு பார்த்துக்குவாரு, கர்த்தர் அவர்களை பேசிக்குவாரு. நம்ம அவங்களுடைய பாவத்துக்காக திறப்புல நிக்க வேண்டியது இல்லை. நீ உன் வாழ்க்கையை பாரு, நீ சத்தியத்தை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லுகிற பெற்றோர்கள் இன்றைக்கு குறைந்து போய்விட்டார்கள். என்னுடைய வயதுக்கு குறைந்த ஒரு போதகரை நான் வீட்டில் பேர் சொல்லி அப்படி பாஸ்டர்மாட்ட பேசிட்டு இருக்கும் போது என்னுடைய மூத்த மகன் அடுத்து ஒரு 2 நாள் தாண்டி அவருடைய ஒரு பாட்டை பார்த்துட்டு அவருடைய பேரை சொல்லி என்கிட்ட சொன்னார். அவருடைய பேரை சொல்லி இவர் ஒரு பாட்டு வெளியிட்டு இருக்கிறாரு பாத்தீங்களா டேடி அப்படின்னு சொல்லும் போது நான் அவன் நிறுத்தி கேட்டேன், யாருன்னு சொன்ன அப்படின்னு கேட்டேன். யாருன்னு சொன்ன? அவருடைய பேரை சொல்றதற்கு, அவருடைய பேர் சொல்லி சொல்றதற்கு உனக்கு வயசு வந்துருச்சா? அப்பா சொல்லலாம்ப்பா, அப்பாவோட சின்ன வயசு அப்பா சொல்றாரு, அப்பா பாஸ்டர் சொல்றாரு. நீ ஒரு சின்ன பையன், நீ இன்னும் வளரல, நீ அவரை விட மிக வயது குறைஞ்சவன். அவருடைய பேரை சொல்லி இன்னொரு டைம் நீ உச்சரிச்ச அவ்வளவுதான். மன்னிப்பு கேளு, ஏசப்பாட்ட மன்னிப்பு கேளு, அவருடைய பேரை சொல்லி சொன்னதுக்காக மன்னிப்பு கேளு. பலிபீடத்திலிருந்து சொல்லி இருக்கிறேன் அந்த வார்த்தையை நான் சொன்னேன். ஆனா இன்னைக்கு நான் இங்க இருக்கிற எத்தனை பேர் அப்படின்னு தெரியல, எத்தனை பேர் மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. உங்க பிள்ளைகளுக்கு நல்ல தேவ மனிதர்களை குறிச்ச ஒப்பீனியன், நல்ல தேவ மனிதர்களை குறிச்ச நல்ல கருத்துக்களை நீங்க தான் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற உலகத்துல சத்துருவாகிய சாத்தான் எடுக்கிற ஒரு மிகப்பெரிய யுக்தி என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிற நிறைய பேரை
அவங்க ஃபேக் ஆனவங்க தான், அவங்க உண்மை இல்லாதவங்க. இல்லை என்றால் ஏதோ ஒரு தவறான செய்தியை அவர்களுக்குள்ள பரம்ப செய்து விசுவாசத்தை விட்டு வழி விலகி போக பண்றாங்க. அவங்க செய்தி கொடுக்கும் போது கேட்கிறவங்களுக்கு எங்க போகும் தெரியுமா? சிந்த உடனே அங்கதான் போகும். அதுக்கப்புறம் அவங்களுடைய செய்தியை கேட்பாங்களா? வசனத்தை கேட்பாங்களா? அது கர்த்தரே நேரடியா வந்து பேசினாலும் நிறைய பேர் அந்த செய்தியை கேட்கறதற்கு ஆர்வமா இருக்க மாட்டாங்க. சோ நம்பர் 1, மறக்காம கவனிங்க, கெட்ட தேவ மனிதர்களை விட்டுருங்க, தவறு செய்த தேவ மனிதர்களை நீங்க விட்டுருங்க. அவங்கள நான் வந்து இழக்கணும்னு தான் சொல்றேன். அவங்கள கூட நீங்க வச்சுக்கிறது ஆபத்து. ஆனா நல்ல தேவ மனிதர்களை நீங்கள் ஒரு காலத்துல என்ன பண்ணிடக்கூடாது? சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. உங்க சொந்தக்காரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவ மனுஷங்களை இழந்துடக்கூடாது. உங்க மேனேஜருக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய நல்ல தேவ மனுஷங்களை நீங்க இழந்துடக்கூடாது. அது ஒரு மிகப்பெரிய ஆபத்து, உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து. உங்க மேனேஜரோ, உங்களுடைய ஓனரோ, உங்களுடைய சொந்தக்காரங்களோ உங்களுக்காக திறப்புல நிக்க போறதில்ல. அவங்க உங்க மேல பொறாமை தான் பட போறாங்க. உங்களுடைய வளர்ச்சியிலே அவர்கள் பொறாமைப்படுவார்கள். ஆனா உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பொறாமையின் கண்கள், எரிச்சலின் கண்களை எல்லாம் கட்டி ஜெபிக்கிறது யார் தெரியுமா? ஒரு நல்ல தேவ மனிதன், நல்ல தேவ மனிதர். சிலர் நான் பார்த்திருக்கிறேன், அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சில நல்ல நிகழ்ச்சிகளுக்கு சொந்தக்காரங்க தான் முக்கியமா இருக்காங்க, நண்பர்கள் தான் முக்கியமா இருக்காங்க, அவங்க மேனேஜர்ஸ் தான் முக்கியமா இருக்காங்க. ஆனா தேவ மனிதர்களை அவங்களுக்கு முக்கியமா தெரியல. தேவ மனிதர்களை கடமைக்காக அழைக்கிறது, கடமைக்காக வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்றது இல்ல. இல்ல, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கேர்ஃபுல்லா இருங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, கவனமா இருங்க. உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு என்ன அப்படின்னா, நல்ல தேவ மனிதர்கள். ஒவ்வொரு வாரமும் நீங்க சத்தியத்தை கேட்கறதுக்கு இந்த திருச்சபைக்குள்ள வருகிறீங்க. இந்த திருச்சபைக்குள்ள வரும்போது அந்த ஒரு வாரம் முழுக்க கர்த்தர் உங்களை நடத்துற வார்த்தை எங்க கொடுக்குறாரு தெரியுமா? தேவ ஆலயத்துல தேவனுடைய மனுஷன் மூலமா கொடுப்பாரு. சோ இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை மட்டும் எடுங்க. ஆண்டவரே, நான் எந்த தேவ மனிதர்களை நான் என்ன செய்ய மாட்டேன்னா இழக்கவே மாட்டேன். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. தேவ மனிதர்கள் வேண்டும்னு நீங்க நினைக்கிறீங்களா? வேணும்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. தேவ மனிதர்கள் வேணுமா? கண்டிப்பா வேணும். வேதத்துல ஒரு ஸ்திரியை குறித்து வேதம் சொல்லுது, தேவனுடைய மனுஷன் வீட்டுல அடிக்கடி வந்துட்டு போகும்போது அவருடைய கணவனாரிடத்துல சொல்லி, அடிக்கடி நம்மிடத்துல வந்து போகிற இந்த மனிதன், இவர் தேவ மனுஷன் அப்படின்றத நான் காண்றேன், அதனால இவருக்கு ஒண்ணு பண்ணுங்க, மேல ஒரு ரூம் கட்டி அவருக்கு ஒரு மேஜை, ஒரு நாற்காலி, ஒரு கட்டில போட்டு வரும்போதெல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு போறதற்கு ஒரு ரூம் பண்ணி கொடுத்தாங்களாம். அப்போ அந்த இடத்துல வந்து தீர்க்கதரிசி வந்து தங்கிட்டு தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து கேட்கிறாருமா, இவ்வளோ நம்ம மேல அன்பா இருக்கிறாங்களே இந்த குடும்பம், இவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்லுவாரு, அவங்களுக்கு பணத்துல எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்க ரொம்ப வசதி உள்ளவங்க தான், ஆனா இத்தனை நாளும் அவங்களுக்கு குழந்தை இல்லாம கஷ்டப்படுறாங்கன்னு சொன்ன உடனே உள்ள வர சொல்ல அந்த அம்மா அப்படின்னு சொல்லி உள்ள வந்த உடனே, நீ சமாதானத்தோட போமா, அடுத்த டைம் நீ வரும்போது ஒரு குழந்தை உனக்கு இருக்கும் அப்படின்றாரு. அதே மாதிரி ஆண்டவர் அவனுக்கு ஒரு குழந்தை கொடுத்துருவாரு. அதற்கு பிறகு ஒரு விஷயம் வரும்போது அந்த சகோதரி ரொம்ப துக்கத்தோடு இருப்பாங்க. என்னன்னு கேட்டா, பிறந்த குழந்தை இறந்து போயிருச்சு, நீ ஒன்னும் கவலைப்படாத, ஆண்டவர் கூட இருக்கிறாருன்னு பிறந்த குழந்தையே அந்த தீர்க்கதரிசி உயிரோட எழுப்புவாரு. அப்போ நல்ல தேவ மனிதர்களை உபசரிக்கிறது உங்களுக்கு ஆசீர்வாதமா? சொல்லுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதமா? இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை யாருக்கு செஞ்சீங்க? சொல்லுங்க, யாருக்கு செஞ்சீங்க? கர்த்தருக்கே செய்தீர்கள். அதனால இங்க இருக்கிற உங்களிடத்துல ஏதோ ஒரு நல்ல தேவ மனிதர்களை
ஆண்டவர் சில நேரத்தில் கொண்டு வந்து காமிப்பாரு. நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, யாருடைய ஒருத்தருடைய பேச்சை கேட்டு இல்ல அவர்களுடைய கண்டிப்பை பார்த்து, நான் சொல்றேன், உண்மையா உங்க மேல அன்பு வச்சிருக்கிறவங்க கண்டிப்பா உங்களை என்ன பண்ணுவாங்க? சொல்லல் கண்டிப்பாங்களா மாட்டாங்களா? ஹலோ, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தான் நேசிக்கிற புத்திரனை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். நீங்க எப்படியும் போங்க, நீங்க எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை, சர்ச்சுக்கு மட்டும் வந்துருங்கன்னு சொல்றவங்க, நான் சொல்றேன், உங்க மேல ரொம்ப அக்கறை கொண்டவர்கள், ரொம்ப அக்கறை கொண்டவங்க இல்ல, ரொம்ப அக்கறை கொண்டவங்க இல்லை. ஆனா நீங்க வரும்போதெல்லாம் உங்களை திட்டி, பார்க்கும் போதெல்லாம் உங்களை திட்டி, நீ ஏன் இன்னும் பண்ணி ஏன் ஏன் அப்படின்னு கேட்குறாங்க பாருங்க. அப்படி ஒருத்தர் கேட்கறது தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஸோ தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே, நான் நல்ல தேவ மனிதர்களை ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது சொல்லுங்க, இழந்துடக்கூடாது. ஏதாவது ஒரு நியூஸ் உங்களுடைய செய்தியிலையோ உங்களுடைய வாட்ஸ்அப்லையோ வரும்போது, நான் சொல்றேன், தயவு செய்து ஃபுல்லா ஓபன் பண்ணி பார்க்காதீங்க. உங்க பிள்ளைகளுக்கு அதை காமிக்காதீங்க. நம்ம பார்த்து என்ன பண்ண போறோம்? இன்னொருத்தருடைய குறையை பார்த்து நீங்க என்ன ஆதாயம் பெற்றுக்கொள்ள போறீங்க? என்ன பெற்றுக்கொள்ள போறீங்க? ஆண்டவரே சொல்லிட்டாரு, மற்றவங்களுடைய கண்ணிலே இருக்கிற துரும்ப நீ ஏப்பா பாக்குற? உன் கண்ணுல உத்தரம் இருக்குது, உன் கண்ணுல உத்தரம் இருக்குது. இந்த உலகத்துல இருக்கிற யாருமே நீதிமான்கள் அல்ல. எல்லாரும் நீதிமான்கள் ஆகிறதற்கு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். சிலருடைய வாழ்க்கையிலே தவறுகள் வரத்தான் செய்கிறது. அது அவங்காச்சு கர்த்தராச்சு, அவங்க கர்த்தருக்கு கணக்கு கொடுத்துக்குவாங்க. ஆனா நம்ம யாரையுமே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அதை பார்த்து சிரிக்கிற உங்களுக்கு ஐயோ ஐயோ. ஹலோ, கவனமா இருங்க. அதை நம்ம சேர்க்கணும். நம்பர் 2, இரண்டாவது, ஆண்டவருடைய பிள்ளைகள் யாரை நீங்க இழக்க கூடாது என்கிறதை குறித்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேலின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 24:4 அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுலின் சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டது. நீங்கள் 11வது வசனத்திற்கு வாருங்கள். என் தகப்பனே பாரும், என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும், உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டேன். என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். நீரே என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறீர். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுவாக நின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தை உமக்கு நீதியை சரி கட்டுவாராக. உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. முதியோர் மொழிப்படியே ஆகாதவரிடத்திலே ஆகாமியம் பிறக்கும். ஆகையால் உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயா, ஒரு தெள்ளு பூச்சியா? நீர் யாரை பின்தொடர்கிறீர்? கர்த்தர் நியாயாதிபதியாய் இருந்து
எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடு சொல்லி முடிக்கிற பின்பு, சவுல், என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். ஹலோ, நன்றாய் கவனிங்கள். சவுல் ராஜா தன்னுடைய வாழ்க்கையில முதலாவதாக இழந்தது யாரை இழந்துட்டார் அப்படின்னா, நல்ல ஒரு தேவ மனிதனை இழந்துட்டாரு. தனக்காக ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதனை இழந்துட்டாரு. தான் தவறு செய்யும் போதெல்லாம் தன்னை தட்டி கொடுத்து, தனக்கு எச்சரிப்பு கொடுத்து, நீ இந்த வழியில போகணும்ன்ற ஒரு நல்ல தேவ மனுஷனை அவர் இழந்துட்டாரு. இந்த இடத்துல நம்பர் 2, இரண்டாவது, இந்த சவுல் ராஜா தன்னுடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இரண்டாவது இவர் யாரை இழக்கிறார் அப்படின்னா, தன்னை நேசித்த தாவீதை அவன் இழந்தான். தன்னை நேசித்த தாவீதை அவன் இழந்தான். தாவீதை குறித்து வேதம் இந்த இடத்துல சொல்லுது, ஒரு கெபிக்குள்ள சவுல் ராஜா முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருடைய கையில ஒரு பட்டயமே இல்லை. ஆனா அவருக்கு தெரியாம பின்னாடி யார் இருக்கிறார் தெரியுமா? அதே குகையில தாவீது இருக்கிறாரு. தாவீதிற்கு பின்னாடி அத்தனை சேனை தளபதிகள், அதிபதிகள் எல்லாம் இருக்கிறாங்க. அத்தனை பேருடைய கையிலும் பட்டயம் இருக்குது. அப்போ சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சொல்றாங்க தாவீதை பார்த்து, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு திரும்ப உங்களுக்கு கிடைக்காது. கர்த்தர் உன்னுடைய சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லுகிற நாள் இதான்ப்பா. ஆண்டவர் உன் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு, நீ போய் அவனை முடிச்சு போட்டுரு. ஆனா வேதம் சொல்லுது, தாவீது போய் அவனுடைய வஸ்திரத்தினுடைய ஒரு தொங்கலை மட்டும் அறுத்துட்டானாமா. ஆனா அந்த தொங்கலை அறுத்ததுக்கு அவனுடைய மனசு என்ன பண்ணுத்தாமோ, துடிச்சுட்டே இருந்துச்சாமோ. சே, நம்ம போய் ராஜா அவனுடைய ஒரு வஸ்திர தொங்கலை அறுத்துட்டோமே. இப்போ சவுல் ராஜா வெளியே போன உடனே தாவீது அந்த வஸ்திர தொங்கலை காமிச்சு சொல்றான், ராஜா உங்களை கொல்றதற்கு ரொம்ப நேரம் ஆகாது. இவங்க எல்லாருமே உங்களை கொல்லுங்கன்னு சொன்னாங்க, ஆனா நான் உங்களை கொல்லலை. இப்போவாவது நான் உங்களை நேசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லும் போது சவுல் அழுது சொல்றாரு, என் மகனே, நீ எனக்கு நன்மை செஞ்ச, நான் உனக்கு தீமை செஞ்சேன் சொல்லிட்டு அடுத்த நிமிஷத்துல திரும்பவும் அதே மாதிரி குறுக்க திரும்பி தாவீதை கொல்றதற்காக தான் துரத்தினாரு. கவனிங்க, இந்த ஜபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இருக்கிற நிறைய பேரு இன்னைக்கு ரெண்டாவது யாரை இழந்துட்டாங்க தெரியுமா? தங்கள் மேல அன்பு செலுத்துகிறவங்களை இழந்துட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு தன்னை நேசிக்கிற கணவனார பிடிக்கல, தன்னை நேசிக்கிற மனைவிய பிடிக்கல. நிறைய பிள்ளைகளுக்கு தாம் மேல பாசமா இருக்கிற அம்மா அப்பாவை நிறைய பேருக்கு பிடிக்கல. கேட்குறாங்க அவங்கள பார்த்து, நீங்க எதுக்கு என் மேல நேசமா இருக்கிறீங்க? நீங்க எதுக்கு என்ன நேசிக்கணும்? வேண்டாம். அவங்க சாப்பாட்டையே சாப்பிட்டு, அவங்க கொடுக்குற சம்பளத்திலேயே துணிமணி வாங்கி போட்டுட்டு, அவங்க கொண்டு போய் கொடுக்குற பணத்துல வந்து படிச்சுட்டு, எல்லாமே அவங்களுடையது. இவங்க எதுவுமே கொண்டு வரல. கேட்டா என்ன பண்றாங்க தெரியுமா? நீ என்ன வளர்த்துறது உன்னுடைய கடமை, நீ பெத்து போட்டா வளர்த்து தான் ஆகணும், இது உன் கடமை இல்ல, நீ பெத்த கடமைக்கு வளர்த்து. அவங்க சாப்பாட்டிலே சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு யாரு வேண்டான்றாங்க தெரியுமா? அன்பு செலுத்துற அம்மா வேண்டாம். அதான் அழகா இருக்கிறவங்க நிறைய பேர் அவங்களுக்கு வேணும், உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் அவங்களுக்கு வேணும், மற்றவங்க நிறைய பேர் வேணும். தன்னுடைய சரீரத்தை குறிச்சு கேர் எடுக்கிற, ஏங்க சாப்பிடாம போனீங்கன்னா உடம்பு கெட்டு போயிருங்க, கொஞ்சம் சாப்பிட்டு போங்க.
அப்படி பாசமா பேசுற மனைவி வேண்டாம். ஆனா அழகா இருக்கிற யாரோ ஒருத்தர் ஒரு இன்பமா பேசிட்டாங்கன்னா, இன்னைக்கு நிறைய பேருக்கு பொய்யான அன்பு தேவைப்படுது, ஃபேக்கான அன்பு தேவைப்படுது. இந்த உலகத்திலே இருக்கிற தன்னை வஞ்சிக்கிற, கெட்டு போக்க, தன்னை அழிக்கிற அன்பு தேவைப்படுது. ஆனா உண்மையான பாசம் நிறைய பேருக்கு தெரியலங்க. உண்மையான பாசம் நிறைய பேருக்கு வேண்டாம். எழிந்து விழுகிற எத்தனையோ கணவனார் மனைவியின் மேல, ஊர்ல இருக்கிற எல்லாரிடத்துலையும் நல்லா தான் பேசுறாங்க, வெளியே போகும்போது ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரிடத்துலையும் நல்லா தான் பேசுறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட நல்லா தான் பேசுறாங்க. ஆனா மனைவி தான் கூட நிற்கும் போது மட்டும் நிறைய பேர் அப்படியே எரிஞ்சு விடுறது. தொட்டா பிடிக்கல, தள்ளி நில்லு, நீ எதுக்கு தொடுற? அதான் ஒரே வீட்டில் ஒரே பெட்ல படுத்து கிடந்துட்டு யாராவது ஒரு மனைவி தெரியாம தன்னுடைய உடம்ப தொட்டா கூட அந்த பக்கம் திரும்பி படு, ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்ற? டிஸ்டர்பா தெரியுது. அன்பு செலுத்துற மனைவி, அன்பு செலுத்துகிற கணவன் டிஸ்டர்பா தெரியுது. ஆனா ஒண்ணு, ஒரு எச்சரிப்பா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறேன், தப்பு பண்ணாதீங்க. உங்களை அன்பு செலுத்துறவங்கள நீங்க இழந்துட்டு ஃபேக்கான அன்பை தேடி போகிற வரைக்கும் அந்த அன்பு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய வெற்றியை கொண்டு வராது. உங்களை கொண்டு போய் பாதாள குழிக்குள்ள விட்டுரும். இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், மக உன்னுடைய வாழ்க்கையில உன்னை நேசிக்கிற உங்க அம்மாவுடைய அன்பு உனக்கு பெருசா தெரியல, அப்பாவுடைய அன்பு உனக்கு பெருசா தெரியல, உன் சகோதரனுடைய அன்பு பெருசா தெரியல. ஆனா உன்னை கெடுக்கிற, உன்னை வஞ்சிக்கிற, உன் அழகுக்காக மட்டும் மயங்குகிற, உன்னுடைய அழகையும் உன்னுடைய படிப்பையும் உன்னுடைய பணத்தையும் மட்டும் பார்த்து உன்னை நேசிக்கிற அந்த ஃபேக்கான அன்பிற்கு நீ இடம் கொடுத்து உண்மையான அன்பை நீ இழந்துட்ட அப்படின்னா ஒரு நாள் அன்பிற்காக ஏங்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீ வந்துடும். நான் ஒரு தம்பி என்னிடத்துல சொல்றேன், பாஸ்டர் என்னை யாராவது நேசிக்கிறதுக்கு ஆள் இருக்கா? அந்த மாதிரி யார்ட்டையாவது என்னை சேர்த்து விடுறீங்களா? என்னை யாராவது நேசிக்கணும் பாஸ்டர், என்னை யாருமே நேசிக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு உலகத்துல நேசமே இல்லாம எத்தனையோ பேர் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுக்கு யாரையாவது ஒருத்தரை கொடுத்திருக்கும் போது அந்த அன்பு உங்களுக்கு ஏங்க கசப்பா தெரியுது? உங்களுக்கு ஏன் கசப்பா தெரியுது? உங்களுக்கு ஏன் கசப்பா தெரியுது? உங்களுக்கு ஏன் எரிச்சல் வருது? உங்களுக்கு ஏன் கோபம் வருது? அவங்க என்னங்க சொல்லிட்டாங்க? நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு தானே போக சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? நல்லா படிச்சு முன்னேற தானே சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? தூங்காதீங்கன்னு தானே சொல்றாங்க. அவங்க சாப்பிட்டு உடம்ப பாருங்கன்னு தானே சொல்றாங்க. ஏங்க நைட்டு ஃபுல்லா போன் பார்க்காதீங்க, நைட்டு ஃபுல்லா போன் பார்த்தா அவங்க கண்ணு கட்டு போயிடும், தூக்கம் போயிடும், அதானே சொல்றாங்க. ஆனா அப்படி பேசுறவங்கள உங்களுக்கு பிடிக்கல. அப்படி பேசுறவங்களை எரிஞ்செறிஞ்சு விடுறீங்க. அப்படி பேசுறவங்களுக்கு முன்னாடி செல்போனை உடைக்கிறவங்க, சாப்பாடை தூக்கி விசிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அப்படி என்ன சொல்லிட்டாங்க உங்க மனைவி? அப்படி உங்க கணவன் என்ன சொல்லிட்டாரு? தேவையில்லாம யாருக்கும் சேட் பண்ணாதப்பா, தேவையில்லாம நைட்டு ஃபுல்லா உட்காந்து இந்த செல்போனை நோண்டிட்டு இருக்காதீங்கப்பா. இது நல்லதா கெட்டதா? சொல்லுங்க, இது நல்லதா கெட்டதா? உங்க நன்மைக்கா தீமைக்கா? உங்க நன்மைக்கா தீமைக்கா? ஏன் செல்போன் பார்க்கறதுனால அவங்களுக்கு என்ன போயிடுச்சு? அவங்க பாட்டுக்கு நீங்க செல்போனை பார்த்துருங்கன்னு படுத்து தூங்கிட்டு இருந்தா உங்களை யார் கேட்க போறாங்க? அவங்க தூங்கலாம் இல்ல? ரொம்ப நாள் அன்பு செலுத்துறவங்க நம்ம கூட இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. அதான் சில 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 மனைவிகள் கூட சொல்லியிருக்காங்க, என்ன டார்ச்சர் பண்றாரு. உங்களை என்ன டார்ச்சர் பண்றாரு? ஜெபம் பண்ணு டார்ச்சர் பண்றாரு, பைபிள் வாசிக்கலையான்னு டார்ச்சர் பண்றாரு, சமைக்கலையான்னு டார்ச்சர் பண்றாரு. இதுக்கு பேர் டார்ச்சர்னு நினைச்சா வேற என்ன பண்ண முடியும்? பைபிள் வாசிக்கிறது டார்ச்சரா? ஜெபம் பண்ண சொல்றது டார்ச்சரா? சொல்லுங்க. தான்
கடந்த நாட்களில் ஒரு வாலிப தம்பியினுடைய அவன் இறந்து போயிட்டான். அதுக்கு பிறகு அவங்களுடைய சந்திக்கிறதுக்காக போகும்போது அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க. அப்படியே என் இருதயமே உடஞ்சிருச்சு. அந்த வாலிப தம்பி ரொம்ப நாள் தேவையில்லாத நண்பர்களோடு சேர்ந்து சுத்திட்டே இருந்தான். இவங்க அம்மா அவனுக்காக எத்தனையோ ஜெபம் பண்ணாங்க, எத்தனையோ அவனுக்காக செஞ்சாங்க. ஆனா கடைசியில் அந்த பையன் இறந்து போயிட்டான். இறந்து போகும்போது அவனுடைய பாடியை வச்சு அவன் யாருன்னு கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? அவன் கையில ஒரு பேர் எழுதி இருந்திருக்கிறான். அந்த பேரை படிச்சு பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான், அந்த பையனுடைய கையில உங்க பேர் எழுதி இருக்குது, அது உங்க பையன் தானா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, பாஸ்டர், அவன் செத்த அன்னைக்கு தான் தெரியும் என் பேரை அவன் கையில பச்சை குத்தி இருக்கான்னு தெரியும் அப்படின்னாங்க. என் பேரை போய் பச்சை குத்தி வச்சிருக்கிறான்னு அப்பதான் பாஸ்டர் தெரியும். அதுவும் போலீஸ்காரன் சொல்லிதான் பாஸ்டர் தெரியும். கையை திறந்து பார்த்தா என் பேரை அவன் கையில பச்சை குத்திட்டு இருக்கிறான். ஒரு நாள் கூட அவன் என்கிட்ட பாசமா பேசுனத நான் பார்த்ததே இல்லை. அதான் சிலருக்கு உள்ளத்துக்குள்ள அவ்வளோ அன்பு இருக்கும், ஆனா வெளியே நிறைய பேருக்கு எக்ஸ்பிரஷனே பண்ண தெரியாது. மோஸ்ட்லி 75% ஆண்களுக்கு உள்ளத்துக்குள்ளே இருக்கிற அன்பை வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணவே தெரியாது. ஆனா நம்ம நிறைய பேர் என்ன நினைப்போம் அப்படின்னா, அன்பே இல்லைன்னு நினைப்போம். அதான் ஒரு குழந்தை தன்னுடைய தகப்பனார் ஒரு விலை உயர்ந்த காரை வாங்கிட்டு வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டினாராமா. வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு அந்த காரை காமிக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரையும் கிளப்புனாராமா. வாங்க வாங்க வாங்க, கார் வாங்கிட்டேன், நான் பிடிச்ச கலர்ல வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே கிளப்புனாராமா. அவர் எல்லாரையுமே கிளப்பி வீட்டுக்கு வெளியில டோர்ல நிக்கிறாராமா. அவங்க சின்ன பையன் ஒரு ஷார்ப்பான ஒரு கல்லை எடுத்து அந்த காரை கிறுக்கிட்டு இருக்கானாமா. சத்தம் கேக்குது. இவருக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு. ஒரு பெரிய குச்சியை எடுத்துட்டு போய் அங்கேயே அவனை அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. அவனுடைய கால் உடைஞ்சிருச்சு. அவன் வீட்டில் இருக்கிற 2-3 பேர் தூக்கி அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இவர் போய் உற்று பார்த்து அந்த கிறுக்கி இருக்கிற இடத்த அப்படியே தொடக்கும் போது அதுல என்ன எழுதியிருந்தாமா, ஐ லவ் யூ டேடின்னு எழுதியிருந்தாமா. அவன் அந்த கார்ல எழுதியிருந்த வார்த்தை ஐ லவ் யூ டேடி. அப்படியே ஏங்கி ஏங்கி அழுதாராமா. என் மேல இவ்வளோ பாசம் வச்சிருக்கிற பிள்ளைய அடிச்சிட்டனேன்னு. இன்னைக்கு நிறைய பேருக்கு பாசம் பெருசா தெரியல, பணம் தாங்க பெருசா தெரியுது. இன்னைக்கு நிறைய பேருக்கு பாசம் பெருசா தெரியல, தோல் தாங்க பெருசா தெரியுது. இன்னைக்கு நிறைய பேருக்கு பாசம் பெருசா தெரியல, ஆனா அவர்களுடைய வெளி தோற்றமும் அழகும் தாங்க பெருசா தெரியுது. இல்ல தேவனுடைய பிள்ளைகளே, அழகு, மாயை, பணம் போயிரும், ஆனா அன்புள்ளவங்க நமக்கு எப்பவுமே கிடைக்கவே மாட்டாங்க. அன்புள்ளவங்க எப்பவுமே கிடைக்க மாட்டாங்க. இப்ப அம்மா அப்பாவை வெறுக்கிற ஒவ்வொரு தம்பிக்கும் தங்கச்சிங்க சொல்றேன், உனக்கு இப்போ அவங்களுடைய அன்பு புரியாதுப்பா. ஆனா ஒரு நாள் நீ அம்மா அப்பா ஆகும்போதுதான் உங்க அம்மா அப்பாவுடைய அன்பு என்னன்னு உனக்கு அப்பதாண்டா புரியும், அப்பதாண்டா புரியும். ஆனா ஒண்ணு, நீ அம்மா அப்பாவுடைய அன்பை உண்மைன்னு தெரிகிற அன்னைக்கு உங்க அம்மா அப்பா கூனி குறுகி போய், அதான் ஒருத்தர் சொல்லும்போது ரொம்ப அழகா சொன்னாரு, அப்பாவுடைய பாக்கெட்ல பணத்தை எடுக்கிற பிள்ளைக்கு இருக்கிற அதிகாரம் பிள்ளையினுடைய பாக்கெட்ல
அப்பாவுக்கு பணத்தை எடுக்கும்போது இருக்கிறது இல்லையாம்மா? ஹலோ ஹலோ, அப்பாவுடைய பாக்கெட்டுக்குள்ள பணத்தை எடுக்கிற உரிமை பிள்ளையினுடைய பாக்கெட்ல அப்பா எடுக்கிறதுக்கு அந்த உரிமை இருக்காதாமா? நான் கேட்குறேன், எப்பதான் அன்பை புரிஞ்சுக்குவீங்க? எப்பதான் அன்பை புரிஞ்சுக்குவீங்க? எப்பதான் புரிஞ்சுக்குவீங்க? எப்பதான் புரிஞ்சுக்க முடியும்? உங்க வாழ்க்கையில இழந்துடாதீங்க. ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் இந்த ஜெபத்துல எத்தனை வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. உங்களை ரொம்ப அன்பா கேட்கிறேன், ஒரு நாள் உங்க அம்மா அப்பாவை கண்ணீர் வடிக்க மட்டும் வச்சிடாதப்பா. இன்னைக்கு வந்த யாரோ ஒருத்தருக்காக, இன்னைக்கு வந்த யாரோ ஒரு பொண்ணுக்காக, ஒரு பையனுக்காக அம்மா அப்பாவை தூக்கி எறிஞ்சு பேசுற பிள்ளைங்களை இன்னைக்கும் நான் பார்த்துருக்கிறேன். கேட்டா எங்க அம்மா அப்பா என் உயர்வில் சந்தோஷப்படலைன்றாங்க. எந்த அம்மா அப்பாங்க பிள்ளைகளுடைய அன்புல, பிள்ளைகளுடைய உயர்வில் சந்தோஷப்படாத அம்மா அப்பா இருப்பாங்களா? இருப்பாங்களா? நீ காதலிக்கும் போது, நீ நேசிக்கும் போது உங்க அம்மா அப்பா இந்த பையனை காதலிக்க வேணாம், இந்த பொண்ணை காதலிக்க வேணாம்னு சொல்றதற்கு காரணம், நீ உனக்கு பிடிச்ச பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம் இல்ல, நீ பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டான்றதுக்காக அல்ல. எப்பா, உனக்கு இன்னும் தகுதியான மாப்பிள்ளைய, இன்னும் தகுதியான பொண்ணை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற, நீ நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு ஆசையில மட்டும்தான் அப்படி சொல்றாங்களே தவிர நீ கெட்டு போகணுன்றதுக்காக அல்ல. நல்லவனுக்கு, நல்ல ஒரு மனுஷனை விட்டுட்டு கெட்ட ஒருத்தனுடைய கையில உன்னை பிடிச்சி கட்டி கொடுத்துட்டு நீ கஷ்டப்படுறத பார்க்கணுன்றதுக்காக அல்ல. நீ காலம் முழுதும் கண்ணீர் வடிக்க கூடாது என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக தான் அவங்க அவ்வளவு தலையால அடிச்சுக்கிறாங்களே தவிர நீ கெட்டு போகணுன்றதுக்காக இல்லை. ஆனா உங்க நிறைய பேருக்கு எந்த அன்பு தான் பிடிக்குது அப்படின்னா, அதான் மெட்டீரியல். நிறைய பேருக்கு பணம் இருக்கிறவங்கள பிடிக்கும், உண்மையான அன்பு செலுத்துறவங்கள பிடிக்காது. இன்னைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு எச்சரிப்பு கொடுக்குறேன். தோல் வெள்ளை பார்த்து, முக அழக பார்த்து அன்பு செலுத்துகிற எந்த அன்பும் கடைசி வரைக்கும் உங்களுக்கு நீடிக்கவே நீடிக்காது. இந்த உலகத்துல அன்பு செலுத்துறவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க பிரதர், சிஸ்டர். உண்மையான அன்பு ரொம்ப குறைஞ்சிருச்சு சிஸ்டர், கிடைக்காது. இன்னைக்கு இருக்கிற அத்தனையும் டூப்ளிகேட் அன்பு தான், ஃபேக் தான். ஆனால் யாரையோ ஒருத்தர் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறது மாதிரி கொண்டு கொடுக்கும்போது டக்குன்னு உதாசீனப்படுத்திடாதீங்க, உதறி தள்ளிடாதீங்க. அவங்கள இழக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும் அது ஒரு மிகப்பெரிய இழப்பு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லி ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு நேசிக்கிறதற்கு கற்றுத்தாருங்கப்பா, எனக்கு அன்பு செலுத்துறதற்கு எனக்கு கற்றுத்தாருங்கப்பா, எனக்கு கற்றுத்தாருங்கப்பா. எத்தனை நாள் தான் அன்பில்லாத மனிதர்களாகவே நீங்க வாழ்ந்துருவீங்க? ஹலோ ஹலோ, எத்தனை நாள் தான் அப்படி வாழ்ந்துருவீங்க? உங்களுக்கு பாசத்தை வெளியே கொட்டவே தெரியாதா, வெளிப்படுத்தவே தெரியாதா? அதான் ஃபஸ்ட்டு பாஸ்டர் அம்மா கல்யாணம் ஆகி அவங்களுடைய அம்மா அப்பா அவங்களுடைய அக்கா தங்கச்சி எல்லாம் பிரியும் போது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை பார்த்து கண் கலங்கிட்டேன் நான். அதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் என் லைஃப்பில். கல்யாணம் ஆகி முடிச்சு என்னுடைய வீட்டில் பாஸ்டர் அம்மா இருக்காங்க. இப்போ எல்லாருமே ஊருக்கு கிளம்புறாங்க. அந்த ஊருக்கு கிளம்பும்போது ஒவ்வொருத்தரா வந்து முத்தம் கொடுத்தாங்க பாருங்களேன். அவங்க அப்பா முத்தம் கொடுக்குறாரு, அவங்க அம்மா முத்தம் கொடுக்குறாங்க, அவங்க அக்கா தங்கச்சிங்க எல்லாம் முத்தம் கொடுக்குறாங்க, அந்த சின்ன சின்ன பிள்ளைங்க முத்தம் கொடுக்குறாங்க. அப்பதான் நான் யோசிச்சேன், எங்க அம்மா அப்பா என்னை வெறுக்கல,
எங்க அம்மா அப்பா, எல்லா அம்மா அப்பாவும் எவ்வளவு நேசம் பிள்ளைங்க மேல வச்சிருந்தாங்களோ அந்த நேசத்தை எங்க அம்மா அப்பா வச்சிருந்தாங்க. ஆனா எனக்கு நினைவு தெரிஞ்சு எங்க அம்மாவோ எங்க அப்பாவோ ஒரு டைம் கூட எனக்கு முத்தம் கொடுத்ததே இல்லை. ஒன் டைம், ஒரு டைம். பாஸ்டர் அம்மாவை கூப்பிட்டு கேட்டேன், நீங்க எப்போ இப்படி தானா அப்படின்னு கேட்டேன். ஐயோ, எங்க வீட்டில் எல்லாம் முத்தம் கொடுக்கறது ஒரு வழக்கமே இருக்குது. நாங்க எப்ப பார்த்தாலும், அப்ப அன்னைக்கு மட்டும் இன்னைக்கு மட்டும் கிடையாது, வருஷத்துல 365 நாள் பார்த்தாலும் நாங்க பார்க்குற உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னதான் கொடுப்போம் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு வரைக்கும் அதான் நடந்துட்டு இருக்குது அவங்களுக்கு. இன்னைக்கு வரைக்கும் அது குறையவே இல்லை. நேற்றைக்கு தான் பார்த்துருப்பாங்க, இன்னைக்கு பார்த்தா பார்த்த உடனே புச்சு புச்சுன்னு சத்தம் தான் கேட்கும், முத்தம் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனா நான் அன்னைக்கு அதை ஃபீல் பண்ணேன். சே, ஒரு நாள் சரி, ஆனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை உயர்த்திட்டாரு, நம்மளை வச்சிருக்கிறாரு, சந்தோஷமா இருக்க. எங்க அம்மா அப்பா ரொம்ப நேசிக்கிறாங்க, அவங்கள நான் நேசிக்கிறேன். நான் இன்னைக்கு இருக்கிற உங்களுடைய பெற்றோர்களை பார்த்து கேட்டிருக்கிறேன், பிரதர் சிஸ்டர், உங்களுக்கு அன்பை வெளிப்படுத்த தெரியுமா? தெரியுமா? எப்பவும் டென்ஷனாவே தான் இருப்பீங்களா? இல்லை எப்பவுமே எரிச்சலாவே தான் இருப்பீங்களா? நீங்க உங்களுக்கு அப்படி அன்பு செலுத்த தெரியலையா? ஆண்டவருடைய குணத்திலேயே ஒரு மிக பெரிய குணம் என்னன்னா, அவர் எல்லாரிடத்திலும் என்ன செலுத்தினார் அப்படின்னா லவ், அன்பு மட்டும்தான் செலுத்தினார். நம்மளை கூட அவர் இழுத்து கொள்றது எப்படிதான் இழுத்து கொண்டாருன்னா அன்பினாலே. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். கட்டின மனைவியையும் பெத்த பிள்ளைங்களையும் லவ் பண்றது தப்பு. சத்தமா என்ன நீங்க எல்லாம் உட்காந்துருக்கிறது பார்த்தா அது உலக தப்புன்ற மாதிரி இருக்குது. தப்பா பிரதர்? சத்தமா சொல்லுங்க சிஸ்டர். தப்பா? தப்பு இல்லைங்க. அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது தான் தப்பு, அடுத்தவங்களை நேசிக்கிறது தான் தப்பு. ஆனா நம்ம நிறைய பேருக்கு அடுத்தவங்களுக்கு முத்தம் கொடுக்கலான்னு தோணுது, அடுத்தவங்க கொஞ்சம் பழகிட்டா பரவாயில்ல அப்படின்னு தோணுது, அடுத்தவங்க பேசினா 1 மணி நேரம் போறதே தெரில. ஆனா வீட்டுல இருந்து யார் வை, எத்தனை டைம் தான் கூடுவேன், வந்துட்டேன்னு சொல்றேன் இல்ல, வர்றேன்ல, அங்கத்தானே வர்றேன், வேற எங்க போறேன், எங்க இருக்கீங்க அப்படின்னு சும்மா கூப்பிட்டே இருக்கிற. எது கூப்பிடுறாங்க? வந்துட்டீங்களா? சாப்பாடு செஞ்சு வைக்கணுமா? அதான் பக்கத்து வீட்டில் இருக்கிற சாம்பார் ஒரு நாள் தான் பிரதர் டேஸ்டா இருக்கும், அடுத்த நாள் விஷத்தை கலக்கினாலும் கலக்குவாங்க. ஹலோ, ஒரு நாள் டேஸ்டா கொடுக்குற சாம்பார் அடுத்த நாள் விஷம் கலக்கினாலும் கலக்கிடுவாங்க. ஆனா உங்க வீட்டில் கொஞ்சம் சாம்பார் டேஸ்டா இருந்தாலும் அது காலம் முழுதும் உங்களுக்கு ஹெல்த்தியா தான் இருக்கும், அதை மறந்துடக்கூடாது. ஆனா நம்ம நிறைய பேர் அடுத்த வீட்டு சாம்பாருக்கு தான் ஆசைப்படுற மாதிரியே இருக்குது. இல்லை இல்லை இல்லை, நமக்கு என்ன செய்ய தெரியணும் அப்படின்னா, உண்மையாக அன்பு செலுத்துறதற்கு எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. நீங்க டென்ஷன் இல்லாம சுகமாய் வாழணும்னா நீங்க அன்பு செலுத்தும் போது தான் அந்த சுகமே உங்களுக்குள்ள வருது. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லு. இப்ப சொல்லுங்க, நான் இழக்க மாட்டேன். யார? என் மேல அன்பு வச்சிருக்கிறவங்கள நான் கண்டிப்பா என்ன பண்ண மாட்டேன். கேட்கல? பக்கத்துல பார்த்து அப்படி சொல்லுங்களேன், உங்களை நேசிக்கிறவங்களை இழந்துடாதீங்க. உண்மையா நேசிக்கிறவங்கள, உங்க சரீரத்திற்காகவோ உங்க பணத்திற்காகவோ உங்க பேருக்காகவோ உங்க ஃபேமுக்காகவோ உங்களை நேசிக்கிறவங்கள நான் சொல்லலை. அவங்கள விட்டுருங்க, அவங்க வேணாம், அவங்களால நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனா நம்மளை உண்மையா நேசிப்பாங்க பாருங்களேன், எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம, எதுவுமே இல்லாம. அவங்களுடைய அன்பை ஒரு நாள் நம்ம என்ன விட்டுறவே கூடாது. ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவது ஒரே வார்த்தையில் சொல்லி நான் முடிக்கிறேன். டைம் முடிஞ்சிச்சு, அடுத்த சர்வீஸ்க்கு வந்துட்டாங்க.
ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிக்கலாம். 37ஆம் அதிகாரம் 2வது வசனம். யாக்கோபனுடைய சன்னதியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்காள் சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடே இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். நம்பர் 3, மூன்றாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையிலே இழக்கக்கூடாத 3வது நபர்கள் யாருன்னா, நம்முடைய முன்மாதிரிகளை இழக்கக்கூடாது. யாரை இழக்கக்கூடாது சொல்லுங்க எல்லாரும்? ஆண்டவர் சில நேரங்களிலே நமக்கென்று சில முன்மாதிரிகளை நமக்கு முன்னாடி வைப்பார். அவங்கள பார்த்து ஃபாலோ பண்றதற்கு நல்ல முன்மாதிரிகளாய். இந்த இடத்துல யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, அவனுடைய சகோதரர்கள் அவங்களுக்கு முன்னாடி ஒரு முன்மாதிரி இருக்கிறாரு. எல்லாரும் தப்பு பண்ணும்போது ஒரு பையன் மட்டும் தப்பு பண்ணல. அப்ப அவங்க சகோதரர்கள் என்ன நினைச்சிருக்கணும் அப்படின்னா, ஐயோ நம்ம எல்லாம் இவ்வளவு தப்பு பண்றானே, இவன் ஒரு தப்பும் பண்ண மாட்டேங்கிறானே, அவனை போய் பார்த்து, டேய் நீ தப்பு பண்ணாம இருக்கிறதுக்கு என்னடா காரணம், எனக்கு சொல்லி கொடுறா, நாங்களும் தப்பு பண்ணாம இருக்கிறதுக்கு ஆசைப்படுறோம் அப்படின்னு அந்த முன்மாதிரியை தான் கூட வச்சுக்க தெரியாம வேதம் சொல்லுது, அவனை என்ன பண்ணாங்க, பகைச்சு அவனை குழியில போடணும்னு நினைச்சாங்க, அவனை கொல்லணும்னு நினைச்சாங்க. அதான் நம்ம நிறைய பேருக்கு யாரை பிடிக்கல தெரியுமா, முன்மாதிரிகளை பிடிக்காது. சர்ச்சில் யாராவது ஒருத்தர் ரொம்ப நேரம் ஜெபம் பண்றாங்களா, அவங்கள பிடிக்காது. சர்ச்சில் ரொம்ப நேரம் யாராவது உட்காந்துருக்காங்களா, அவங்கள நமக்கு பிடிக்காது. ஊழியத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்களா, அவங்கள நமக்கு பிடிக்காது. என்ன அவன் மட்டும், என்ன இவன் மட்டும், எப்பா நீ இவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்கியப்பா, நீ இவ்வளோ பாட்டு பாடுறியே, இல்லை நீ இவ்வளோ முன்னாடி வந்திருக்கிறியே, நாங்களும் கொஞ்சம் வர்றதற்கு எங்களுக்கு ஆலோசனை சொல்லுன்றதை விட்டுட்டு நம்ம நிறைய பேருக்கு என்னதான் வருது அப்படின்னா, கோபமா தான் வருது. வேலை ஸ்தலத்துல யாராவது ஒருத்தர் நல்ல படிப்படியா முன்னாடி போறாங்க அப்படின்னா, நீங்க எப்படி படிப்படியா முன்னாடி போறீங்க அப்படின்னு கேட்கறத விட்டுட்டு அவங்க முன்னேறத பார்த்து நமக்கு நிறைய பேருக்கு கோபம் தான் வருது. இல்ல இல்ல, நம்முடைய முன்மாதிரிகளை ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா இழந்துடவே கூடாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? சீக்கிரமா அப்படியே எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி, டைம் ரொம்ப ஆயிடுச்சு, கைகளை மேலே உயர்த்தி சத்தமா ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறேன், இவ்வளோ இருந்தும் நீர் எங்களை நேசிக்கிறதற்காக உமக்கு நன்றின்னு சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே.